மார்க்கெட்டில் ஒரு பெரிய டவுன் ட்ரெண்ட் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோவில் நம்ம ஒரு சார்ட் பேட்டர்ன் பார்க்க போகிறோம். அதுதான் ரவுண்டிங் டாப் சார்ட் பேட்டர்ன். இது ஒரு பியரிஷ் ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான சார்ட் பேட்டர்ன். இதை மார்க்கெட்டில் நீங்கள் சரியாக ஐடென்டிஃபை பண்ணுறது மூலமாக ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட் ஏரியாவை பிரேக் டவுன் பண்ண பிறகு மார்க்கெட்டில் நீங்கள் லாங் பொசிஷன் இருந்தீங்கன்னா முன்கூட்டியே எக்ஸிட் ஆயிடுவீங்க. அப்படி இல்லை நீங்கள் ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் உங்களால் ஷார்ட் பொசிஷன் எடுக்கவும் முடியும். இப்போ இந்த வீடியோவில் எப்படி இந்த ரவுண்டிங் டாப் சார்ட் பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ண சார்ட் பேட்டர்னை எப்படி நம்ம வேலிடேட் செய்கிறது, அப்புறம் மார்க்கெட்டில் எங்கே என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட் இந்த மாதிரி விஷயங்களை ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு காயின் ட்ரேட் அகாடமி. இப்போ இந்த ரவுண்டிங் டாப் சார்ட் பேட்டர்ன்னு சொல்கிறது ஒரு லாங் பீரியட்ல மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கும். அப்புறம் இது கொஞ்சம் மெதுவாக ஒரு இன்வெர்டட் யூ ஷேப்க்கு மாறி ஒரு டாப் உருவாகும். அதுக்கு பிறகு மார்க்கெட் அங்கேருந்து கீழே விழும். இப்போ நம்ம அந்த விஷயத்தை தான் இந்த இடத்துல நம்ம சார்ட்டில் கொடுத்துருக்கோம். ரைட், மார்க்கெட் ஒரு லாங் பீரியடில் அப் ட்ரெண்டில் இருக்குது. இப்போ அப் ட்ரெண்டில் இருக்க மார்க்கெட் நமக்கு ஒரு யூ ஷேப்பை கிரியேட் பண்ணி அங்கேருந்து கீழே விழுந்திருக்கு. நம்ம இந்த சான்ஸை யூஸ் பண்ணி தான் மார்க்கெட்டில் ஷார்ட் பொசிஷன் ஓப்பன் பண்ணுவோம். இப்போ மார்க்கெட்டில் ரவுண்டிங் டாப் உருவாகும் போது இந்த மார்க்கெட் நமக்கான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸில் இருக்கிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. அதாவது மார்க்கெட்டில் இருக்க பெரிய பெரிய ஸ்மார்ட் மணி வச்சிருக்கவங்க அவங்கெல்லாம் மார்க்கெட்டில் பாட்டமில் பை பண்ணிட்டு இந்த ஏரியா வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்ககிட்ட இருக்க அசட்டை செல் பண்ணி அவங்க ப்ராஃபிட்டை எடுத்துக்குவாங்க. அப்படி இருக்கும்போது மார்க்கெட்டில் இந்த ஏரியாவில் பையர்ஸோட ஆக்டிவ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதனால மார்க்கெட்டில் டிமாண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்கும். இதனால தான் மார்க்கெட் நமக்கு ஒரு ஸ்லோவான கர்வ் மார்க்கெட் உருவாக்குது. இப்போ இப்படி உருவாகும் போது மார்க்கெட்டில் ப்ரீவியஸாக நமக்கு அப் ட்ரெண்ட் இருந்திருக்கும். இந்த அப் ட்ரெண்டில் பையர்ஸ் இருந்திருப்பாங்க. இப்போ மார்க்கெட்டுக்குள்ளே புதுசாக செல்லர்ஸ் வந்துட்டாங்க. செல்லர்ஸ் மார்க்கெட்டை கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. அப்படிங்கிறது தான் இந்த கர்வ் லைன், அதாவது இந்த இன்வெர்டட் யூ ஷேப் நமக்கு குறிக்குது. அப்போ மார்க்கெட் நமக்கு ஒரு ரவுண்டிங் டாப் பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இனிஷியல் ஸ்டேஜில் அப் ட்ரெண்டில் இருக்கணும். அதே மாதிரி இது ஒரு டாப் ஏரியாவில் ஃபார்ம் ஆகணும். அப்படி ஃபார்ம் ஆகும்போது நமக்கு ப்ரீவியஸாக இருந்த அப் ட்ரெண்டில் பையர்ஸோட வலியும் அதிகமாக இருக்கும். அதுக்கு பிறகு மார்க்கெட்டில் செல்லரோட வலியும் அதிகமாக இருக்கும். இப்போ மார்க்கெட் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் சப்போர்ட் எடுக்கும், லைக் இந்த மாதிரி. ரைட், இப்போ இந்த லைனை மார்க்கெட் நமக்கு பிரேக் டவுன் பண்ணும்போது மார்க்கெட்டில் நம்ம என்டர் ஆகுவோம். என்டர் ஆக்கி நம்மளோட எஸ்எல் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு மார்க்கெட்லேருந்து வெளில வருவோம். இப்போ இந்த சார்ட் பேட்டர்ன் நம்ம எப்படி வேலிடேஷன் செய்கிறது அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ மார்க்கெட்டில் நீங்கள் ரவுண்டிங் டாப் சார்ட் பேட்டர்னை ஃபைண்ட் பண்ண பிறகு இதை நீங்கள் வேலிடேட் பண்ணுறதுக்கான செக்லிஸ்ட் அந்த ஏரியாவில் இருக்குது. நமக்கு ப்ரீவியஸ் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டில் இருக்கணும், லைக் இந்த மாதிரி ஒரு அப் ட்ரெண்ட் கிடச்சிருக்கணும். லைக் அடுத்த விஷயம், நமக்கு ஒரு கிராஜுவலான கர்வ் ஃபார்ம் ஆகியிருக்கணும். இது வி ஷேப்பில் இல்லாமல் ஒரு இன்வெர்டட் யூ ஷேப்பில் இருக்கணும். ரைட், ரெண்டாவது விஷயமும் நமக்கு மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வி ஷேப்பில் மார்க்கெட் ஃபார்ம் ஆகிருந்துச்சுன்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். அப்படி இல்லை ஒரு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ரைட் இப்படி இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் இதை அவாய்ட் பண்ணுறது மார்க்கெட்டில் பெட்டராக இருக்கட்டும். இப்போ மார்க்கெட்டில் இந்த ஐ ஏரியா நமக்கு ஒரு டாப்பில் ஃபார்ம் ஆகணும். அது நமக்கு ஒரு ரவுண்டிங் டாப்பாக இருக்கும். இந்த ஏரியாவில் நமக்கு ப்ரீவியஸாக இருந்த அப் ட்ரெண்ட் அப்படியே ட்ரெண்டு ஷிஃப்ட் ஆகிறத நீங்கள் இந்த ஏரியாவுக்குள்ளே பார்க்கக்கூடியதாக இருக்கும். ரைட், அப்போ அடுத்த விஷயம் ஓகே. இப்போ தான் மேஜரான விஷயம், மார்க்கெட் ஒரு ஏரியாவில் சப்போர்ட் எடுக்கும். நம்ம அதை நெக்லைன்னு சொல்லுவோம். இந்த நெக்லைனை மார்க்கெட் எப்போ பிரேக் டவுன் பண்ணுதோ அப்போ மார்க்கெட்டுக்குள்ளே நம்ம என்டர் ஆகுவோம். அப்படி பிரேக் டவுன் பண்ணும்போது நம்ம வால்யூமை கன்ஃபர்மேஷன் பண்ணணும். செல்லர்ஸோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கா, அப்படி இருக்கும்போது நம்ம மார்க்கெட்டில் என்டர் ஆகலாம். இப்போ மார்க்கெட்டில் நம்ம எங்கே என்டர் ஆகுவோம் அப்படின்னா பிரேக் அவுட் ஆன பிறகு நம்ம இங்கே என்டர் ஆகுவோம். நம்ம டார்கெட் இதோட லென்த்தை மெஷர் பண்ணி கீழே ப்ளேஸ் பண்ணியிருப்போம். நம்ம எஸ்எல் ப்ரீவியஸாக இருக்க ஒரு ஸ்விங் லோவுக்கு மேலே மார்க்கெட்டில் நம்ம எஸ்எல்லை ப்ளேஸ் பண்ணியிருப்போம். இப்போ வாங்க நம்ம இதை லைவ் சார்ட்டில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா நான் டெய்லி டைம் ஃப்ரேமில் டிஐஏ யூஎஸ்டிடி சார்ட்டில் இருக்கேன். நமக்கு மார்க்கெட் ப்ரீவியஸாக ஒரு அப் ட்ரெண்ட் இருக்குது. அப்போ இதுக்குள்ளே மார்க்கெட், அப்போ இந்த மார்க்கெட்டுக்குள்ளே பையர்ஸ் இருந்திருப்பாங்க. அப்படி இருந்த மார்க்கெட் ஒரு ஏரியா வந்த பிறகு, ஒரு டாப் ஏரியா ரீச் ஆகின பிறகு ப்ரீவியஸாக இருக்க ஒரு ஐயை பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் அங்கேருந்து டவுன் ட்ரெண்டுக்கு ஷிஃப்ட் ஆகுது. அப்படி ஷிஃப்ட் ஆகும் போது நமக்கு இந்த ஷேப் ஒரு இன்வெர்டட் யூ மாதிரி ஒரு ரவுண்டான டாப் மாதிரி கிரியேட் ஆகுது. அதே மாதிரி அப்படி கீழே வர்ற மார்க்கெட் ஒரு ஏரியாவில் சப்போர்ட் எடுத்துருக்கு. ரைட்,
அதே சப்போர்ட் தான் மார்க்கெட் இந்த ஏரியாவில் ப்ரீவியஸாக எடுத்திருக்கு. அப்போ நம்ம இதை நெக்லைனாக கன்சிடர் பண்ணுவோம். எப்போ மார்க்கெட் இந்த நெக்லைனை பிரேக் டவுன் பண்ணுதோ அப்போ மார்க்கெட்டில் நம்ம என்டர் ஆகுவோம். இப்போ நம்ம என்ட்ரி இதை பிரேக் அவுட் பண்ண பிறகு இந்த ஏரியாவில் இருக்கும். எஸ்எல் ப்ரீவியஸாக இருந்து இந்த ஐக்கு மேலே இருக்கும். டார்கெட் எப்பயும் போல் இதோட லென்த்தை மெஷர் பண்ணி நம்ம மார்க்கெட்டில் ப்ளேஸ் பண்ணுவோம். இதுவாக இருக்கும். இப்போ நம்ம டார்கெட்டும் இதுவாக இருக்கும். இப்போ நம்ம டார்கெட் ஹிட் ஆகிடுச்சான்னு கேட்டால் நம்ம டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. இப்படி தான் நம்ம ஒரு ரவுண்டிங் டாப் சார்ட் பேட்டர்னை கிரிப்டோ மார்க்கெட்டில் ட்ரீட் பண்ணுவோம். இந்த வீடியோவில் ஒரு ரவுண்டிங் டாப் சார்ட் பேட்டர்னை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, ஐடென்டிஃபை பண்ண சார்ட் பேட்டர்னை எப்படி என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பிளேஸ் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரேட் பண்ணுற ஃபண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அதோட நம்ம கோயின் ட்ரேட் அகாடமி யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.